ஈர்ப்பு விதியில் நீங்கள் ஆசைப்படுற ஒரு விடயத்தை உங்கள்கிட்ட சேர விடாமல் தடுக்கிற காரணிகளில் ஒன்றாக இருக்கிற ஒரு விடயத்தை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த மனம் ஒரு இயந்திரம். அந்த இயந்திரத்தை இயக்கிறதுக்கு ஒரு எரிபொருள் தேவை. அந்த எரிபொருள் அங்கே தவறவிடப்படுறதால தான் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் இன்னும் ஒர்க் ஆகாமல் இருக்குது, இல்லை பெண்டிங்கில் இருக்குது. உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடில் விடவும், உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இருக்கிற நம்பிக்கைகளை விடவும், நீங்கள் இந்த ஈர்ப்பு விதியை எப்படி பயன்படுத்துகிறீங்கன்ற விடவும் இந்த காரணி மிக முக்கியமானது. அந்த காரணி என்னென்னா உற்சாகம், எக்ஸைட்மெண்ட், எந்தூசியாசம். இந்த உற்சாகம் இல்லாமல் நீங்கள் செய்கிற விஷயங்களை ஏதோ தேவைன்னு செஞ்சிட்ருக்கீங்க, ஏதோ கடமைக்கு செய்யணும்னு செஞ்சிட்ருக்கீங்க, ஏதோ உங்களோட தேவைக்கு செய்யணும்னு செஞ்சிட்ருக்கீங்க. அதனால தான் உங்களை தேடி வர இருக்கிற அந்த கனவுகளை நீங்களே தடக்கல் போட்டு தடை பண்ணி வச்சிட்ருக்கீங்க. நீங்கள் செய்கிற 10 நிமிஷம் அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் இல்லை. மேனிஃபெஸ்டேஷன்ன்றது உங்களோட 24 மணித்தியாலமும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் சந்தோஷமாக இருந்தேன், 10 நிமிஷம் யூனிவர்சிட்டி கேட்டேன், உடனே யூனிவர்ஸ் கொடுத்துடுமா? இல்லை. இந்த அட்வான்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஏன் அந்த சக்ஸஸ் கிடைக்குது? ஏன்னா இந்த பேசிக் லா ஆஃப் அட்ராக்ஷனில் நீங்கள் புத்தகங்கள்லையோ இல்லைன்னா யூடியூப் வீடியோகளையோ பார்த்துட்டு வெறும் அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் மட்டும்தான் அந்த டைமாகவே நீங்கள் எடுத்துக்கொள்கிறீங்க. பட் இங்கே அப்படி இல்லை. நீங்கள் தூங்கும்போது கூட அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அதனால தான் சொல்லி வச்ச மாதிரி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ரிசல்ட்ஸை எடுத்துக்கொள்கிறாங்க. ஸோ இங்கே மனமன்ற இயந்திரம் இயங்கிறதுக்கு ஒரு எரிபொருள் தேவை. அந்த எரிபொருள் உற்சாகம். அந்த உற்சாகத்தை நீங்கள் கொண்டு வராமல் உங்களால் எதையும் ஈர்த்து கொள்ளவே முடியாது.